Hi viewers, in this presentation we are going to see production management. So production management என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக்காக அதோட ப்ரொடக்ஷனோட மீனிங் டெஃபினிஷன்ஸ், தென் meaning of operationsனா என்ன, then production management ஓட meaning definition, and then scope of production management. ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்க போகிறோம். இன்னும் ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடான நிறையா டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ let us go to the presentation. First of all, meaning of production. So production is the method of turning raw materials or inputs into finished goods or products in a manufacturing process. ப்ரொடக்ஷன்னால என்னது, உற்பத்தி பண்ணுறோம். ஸோ உற்பத்தினா என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஏதோ ஒரு ப்ராடக்ட், ஏதோ ஒரு பொருளை உருவாக்குறது தான் ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு ரா மெட்டீரியல் ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வருது, ஃபேக்ட்ரிக்குள்ளே ஒரு ரா மெட்டீரியல் ஒரு இன்புட்ஸ் உள்ளே அதை ஒரு ஃபைனலாக ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக ஒரு ப்ராடக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஃபினேஷன் பார்த்தோன்னா, ப்ரொடக்ஷன் இஸ் நாட் த அப்ளிகேஷன் ஆஃப் டூல்ஸ் டு மெட்டீரியல்ஸ் பட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் லாஜிக் டு ஒர்க். ஸோ இது ஒரு மெட்டீரியலுக்கு ஒரு டூல்ஸ் கிடையாது ப்ரொடக்ஷன் பட் ஆனால் நம்மளோட ஐடியாஸ் நம்ம எப்படி திங்க் பண்ணுறோமோ அதை ஒரு ப்ராடக்டாக கொண்டு கொடுக்குறோம். அதுதான் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு பீட்டர் ட்ரக்கர் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆப்ரேஷன்? ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் இன்டர்சேஞ்சபிளாக நிறைய டைம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், பட் தே ஆர் சர்டன் டிஃப்ரென்ஸ் இன் தே. ஸோ ஆப்ரேஷன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் resource or data inputs into desired goods, services or results and create and deliver value to the customers. அதாவது ஆப்ரேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சர்டன் ரிசோர்ஸஸ் இல்லை இன்புட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராடக்டாக வேணுமோ இல்லை என்ன மாதிரியான சர்வீஸாக வேணுமோ இல்லை அவங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதை மாதிரி அந்த பர்டிகுலர் இன்புட்டை மாற்றி அந்த கஸ்டமர்ஸ்க்கு ஃபைனலாக கொண்டு போய் அதை டெலிவரி பண்ணி அவங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கிறது தான் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மெயினான கீ டேர்ம்ஸ் பார்த்தோன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். நத்திங் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, ஆப்ரேஷன்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா ஒன்லி பியூர் அண்ட் பியூர் ப்ரொடக்ஷனில் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய என்டையர் ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா ப்ரொடக்ஷன் ப்ளஸ் ஃபைனலாக டெலிவரி பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராடக்ட் ஃபினிஷ் ஆகி அது ஃபைனலாக கஸ்டமர்ஸ் கையில் போய் ரீச் ஆகிற வரைக்கும் உள்ள எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸையும் பார்க்குறது தான் ஆப்ரேஷன்ஸ். அப்போ அது எல்லாமே எஃபெக்டிவாக எஃபிஷியண்ட்டாக நடக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக அந்த ப்ரொடக்ஷன் ஏரியாவில் உள்ள விஷயங்கள் மட்டும் கரெக்டாக நடக்குதான்னு செக் பண்ணுறது, அதுக்கு பிளான் பண்ணுறது எல்லாமே ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஆப்ரேஷன்ஸ்னால் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் அண்ட் plus delivering the goods to the final ultimate consumer. Okay, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோன்னா, அந்த இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்ரேஷன்ஸில் பார்த்தோன்னா மெட்டீரியலாக இருக்கலாம், எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், ஹியூமன் ரிசோர்ஸாக இருக்கலாம், ஸ்டாஃபாக ஒர்க்கர்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஃபைனல் கஸ்டமர்ஸை ரீச் ஆகிற மாதிரி பார்க்குறது ஆப்ரேஷன்ஸ். So what is production management? So production management means planning, organizing, directing and controlling of production activities. So ப்ரொடக்ஷன் ஏரியாவில் நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை மட்டும் அதுக்கு ரிலேட்டடாக பிளான் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டீல்ஸ் வித் கன்வெர்ட்டிங் ரா மெட்டீரியல் இன்ட்டு ஃபினிஷ்டு குட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரா மெட்டீரியல்ஸை ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாவோ ப்ராடக்ட்ஸாவோ மாற்றுறது தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிரிங்ஸ் டுகெதர் த 9 M's, தட் இஸ் மென், மணி, மெஷின், மெட்டீரியல், மெத்தட்ஸ், மார்க்கெட், மேட்டர், minute and milely to satisfy the wants of the people. அதாவது ஸோ 9 M's என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே இடத்துல கொண்டு அந்த ப்ரொடக்ஷன் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன டீட்டெயிலாக இன்னும் ஃபர்தராக வர வீடியோஸில் நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான பிளானிங் எல்லாமே பண்ணுறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் டெஃபினேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். The definition of production management என்னன்னு பார்த்தோன்னா, according to Elwood Spencer Buffer, production management deals with decision making related to production processes so that the resulting goods or services produced according to specification in the amount and by the schedule demanded and at minimum cost. அதாவது ஸோ
ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்னா ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ரிலேட்டடான முடிவுகள் எடுக்கிறதுக்கு, அது மூலயமா அந்த முடிவுகள் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ப்ராடக்டை வந்துட்டு எப்படி இருக்கணுமோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் படி உற்பத்தி செஞ்சு கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு அந்த டிமாண்டு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அத்தனை பொருட்களை உற்பத்தி செஞ்சு மினிமம் காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்ளை விற்பனைக்கு கொண்டு போக வைக்கிறோம். அதுதான் வந்துட்டு ப்ரொடக்ஷன். ஸோ மினிமம் காஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ தேவையான பொருட்களை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது தான், அதை கரெக்டாக பிளான் பண்ணி கொடுக்கறது தான் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கோப் ஆஃப் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, லொக்கேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், பிளான்ட் லேஅவுட் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ப்ராடக்ட் டிசைன், ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், அதை பிபிசின்னு சொல்கிறோம், ப்ராசஸ் டிசைன், குவாலிட்டி கண்ட்ரோல், மெட்டீரியல் ஹேண்ட்லிங், மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கோப் பார்த்தோன்னா லொக்கேஷன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது மெயினாக முதல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் அந்த ப்ரொடக்ஷனில் என்ன டெசிஷன் எடுப்பாங்கன்னா, லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம பில்டிங் எங்கே ஃபேக்ட்ரியை வந்து ரன் பண்ண போகிறோம், நம்ம தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபேக்ட்ரியை வந்து எந்த ஏரியாவில் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலான்றதை டிசைட் பண்ணுறோம். என்ன லேண்ட், எந்த லேண்டை சூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன மாதிரியான மிஷினரிஸ் நம்ம வாங்கலாம், அந்த ஏரியாவில் எவ்வளோ வெயிட்டான மிஷினரிஸ் வச்சு ரன் பண்ணால் அது தாங்கும் அப்படின்றது எல்லாமே என்ன பண்ணுறோம், சூஸ் பண்ணுறது ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டில் தான். நெக்ஸ்ட் பிளான்ட் லேஅவுட் அண்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங். ஸோ பிளான்ட் லேஅவுட்னா என்னென்னு பார்த்தோம்னா, ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அந்த பிளான்ட்னாலே ப்ரொடக்ஷனில் முழுக்க மெஷினரியை தான் பிளான்ட்டுன்ற டேர்மில் சொல்கிறாங்க. ஸோ அப்போ மெஷின்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றது தான் பிளான்ட் லேஅவுட். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக எப்படி அந்த மெஷின்ஸை வந்து நியர்பை அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றத பார்க்குறது தான் பிளான்ட் லேஅவுட். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, ஸோ மெட்டீரியல்ஸ் எப்படி வந்து ஒரு ப்ராசஸ்லேருந்து இன்னொரு ப்ராசஸ் மூவ் பண்ண வைக்கிறோம், நெக்ஸ்ட்டு மெஷினுக்கு எப்படி போக வைக்கிறோம், அந்த ஸ்டோர் ரூம்லேருந்து மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் எப்படி வருது. ஸோ ஒரு ப்ராசஸ் மெஷின் கிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் மெஷின் இன்னொரு ப்ராசஸ்க்கு எப்படி மூவ் பண்ண வைக்கிறோம், அந்த மெட்டீரியல் ஹேண்ட்லிங் வந்துட்டு எப்படி பண்ணுறோன்றதை மெயினாக ப்ரொடக்ஷனில் பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் டிசைன் பார்த்தோன்னா, நம்ம வந்துட்டு என்ன மாதிரி அந்த ப்ராடக்டை கொண்டு வரணுன்றத ஐடியா ஃப்ரேம் பண்ணுறோமோ அந்த ஐடியாவை ரியாலிட்டியாக அந்த ப்ராடக்டில் கொண்டு வர்றது தான் ப்ராடக்ட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் டிசைன் இந்த சென்ஸ் வந்துட்டு அந்த ரா மெட்டீரியல்ஸ் வந்து எந்த ரூட் வழியாக வந்து சப்ளை ஆகணும் அப்படின்றத ஃபைனல் ஃபினிஷ்டு குட்ஸ் வரைக்கும் போகிறது, அந்த டெசிஷன் அந்த ப்ராசஸ் ரூட்டை டிசைட் பண்ணுறது தான் வந்துட்டு என்னது ப்ராசஸ் டிசைன். அதாவது மெஷின்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சு அந்த ரூட் வழியாக அந்த பர்டிகுலர் ரா மெட்டீரியல் மூவ் ஆகி ஒவ்வொரு ஸ்டெப் க்ராஸ் பண்ணுறப்ப ஃபைனல் ப்ராடக்டாக வருது, அந்த ப்ராசஸை வந்துட்டு ப்ராசஸ் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா அது பிபிசின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக முன்னாடியே நம்ம அட்வான்ஸாக பிளான் பண்ணுறோம். ஸோ என்னென்னா, எந்த ரூட்டில் வந்து ஒவ்வொரு ஐட்டமும் வந்துட்டு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த டேட்டில் இவ்வளோ ஆர்டர் வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ஸ்டார்டிங் டேட்டு எப்போ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த டேட்குள்ளே முடித்தா அவங்க கையில் நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் கரெக்டாக அவங்கள ரீச் ஆகிற அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிடணும், அந்த ப்ராடக்டை கரெக்டாக வந்துட்டு பிளான் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்துட்டு ஆர்டரை ஃபுல்ஃபில் பண்ணி முடிக்கிற அளவுக்கு நம்ம பிளான் பண்ணி கண்ட்ரோலாக கொண்டு போய் ப்ரொடக்ஷனை முடிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் பார்த்தோன்னா, குவாலிட்டி கண்ட்ரோல் மே பி டிஃபைன்ட் as a system that is used to maintain a desired level of quality in a product and service. அதாவது ஸோ நம்ம ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் இல்லை சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அது என்ன குவாலிட்டியில் இருக்கணுன்றதை நம்ம ஸ்டாண்டர்ட் வச்சுருப்போம். ஸோ அந்த லெவல் ஆஃப் குவாலிட்டியில் நம்ம கரெக்டாக கொடுக்குறோமா இல்லையான்றதை கண்ட்ரோலாக செக் பண்ணி நம்ம என்ன மூவ் பண்ணணும் ப்ராடக்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஏற்கனவே பார்த்துருப்போம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இந்த சென்ஸ் பார்த்தோன்னா, அந்த மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் ரா மெட்டீரியல் வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக மூவ் பண்ணும்போதும் அந்த மெட்டீரியலை கொண்டு வந்து அங்கேருந்து மூவ் பண்ணும்போது எந்த ஒரு வேஸ்டேஜும் ஆகாமல் நல்ல நீட்டாக மூவ் பண்ண மேக்ஸிமம் நம்ம ட்ரை பண்ணோம். தான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் அப்படின்றத சொல்கிறாங்க. லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமான ஸ்கோப் பார்த்தோன்னா மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் ஏரியாவில் வந்துட்டு என்ன பண்ணியிருப்போம், நிறைய டைப் ஆஃப் மெஷின்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ அப்படி வச்சுருக்கும்போது அந்த மெஷின்ஸ் இல்லை அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணால் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணோம்
அப்பப்போ அதை நல்லா சர்வீஸ் பண்ணி நல்லா மெயின்டைன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அந்த மெஷின் ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆனாலும் டோட்டல் ப்ரொடக்ஷன் ப்ராசஸையும் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. அப்போ அதை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மிஷினரி maintenance is very very important scope in production management. So these are all the scope of production management. So in this presentation we have seen what is the meaning of production, meaning and definition of production, and meaning of operation, and meaning and definition of production management. Then we have seen scope of production. In under scope, location of facilities, plant layout and material handling, product design, process design, production planning and control, quality control, material handling, and last one maintenance management. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.